தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஆஃபீஸுக்கு திருப்பி போயிட்டுருக்கேன். இந்த வழியாக நான் போகிறப்போ தான் ஆஃபீஸை முடிச்சுட்டு போகிறப்போ சரி, ஆஃபீஸில் நடுவில் பிரேக்கில் விட்டு திருப்பி போகிறப்போ சரி, பல தடவைகள் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பேசுவேன். பல தடவைகள் இந்த வழியாக போய்கிட்டே ஃபோன் பேசுவேன் தொழுதுட்டு வர வழியில். இப்போ அம்மா இல்லை, தொழுதுட்டு அம்மாவனுடைய மண்ணறைக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் துவா செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நாட்கள் செல்ல செல்ல மனசில் போய் ஊடுருவுது. புரியுது, இந்த கடந்து தான் போகணும், ஒரு வழி இல்லை, இறைவனுடைய நாட்டம்னு மனசு ஏற்றுக்க இருக்குது எமோஷ்னலி. என்ன பண்ண போகிறோம்னா தெரியல. இந்த வழியை பாருங்கள், இந்த சந்து மாதிரி இருக்குது. இந்த வழியாக ரோடு சைடில் இந்த அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இந்த வழியில் வந்துக்கிட்டே அம்மாட்ட அப்படியே ஃபோன் அடித்து பேசிக்கிட்டே வருவேன். லாங் கால்ஸ்லாம் இருக்குது சாயங்கால நேரத்தில் சமயத்தில். சகோதரிகள்கிட்டையும் பேசுவேன், அம்மாட்ட நிறையா பேசுவேன். அம்மா இல்லைன்னு நினைக்கிறப்போ இதுவாக தான் செஞ்சிட்ருக்கேன். அது ஒன்று தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக, வேறு வழி இல்லை. ரொம்ப மனசு அலுவலகத்தில் அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஒர்க்லோடில் மனசு டிவியேட் ஆகும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன். இதுதான் இந்த ஃப்ளோ எப்படி போகணும்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தெரியும். இறைவனுடைய படைப்பு தான் நானும், என்னுடைய குடும்பத்தார் அனைவரும். இறைவனுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி தெரியும், எந்த அளவுக்கு எமோஷனலாக தாங்குவோன்னு. இறைவன் எந்த ஆத்மாவுக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே துன்பத்தை கொடுக்கறதில்ல. அந்த நம்பிக்கையில் இறைவன் பார்த்து கொள்வான்ங்கிற நம்பிக்கையில் துவா செஞ்சுக்கிட்டு டெய்லி உள்ள துயரத்தை கடந்து போக வேண்டிய சூழல். பாருங்க, பாதை தான் வாழ்க்கையே ஒரு வழிப்பாதை மாதிரி தானே இருக்குது. போனால் வர முடியறதில்ல. தொழுகை முடிச்சு வந்துட்டோம்னா மனசு வந்து அப்படியே பின்னோக்கி போச்சு. அம்மாவோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்கள், அந்த தருணங்கள், அழகான ஒரு வாஞ்சையாக அம்மாவோடு பேசிய அழகான நாட்கள், எவ்வளோ அற்புதமான நாட்கள். அம்மா எவ்வளோ மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், எவ்வளோ மிகப்பெரிய அருட்கொடை ஞானத். அம்மா, அத்தா, தாப்பனார் இருவருமே சொல்கிறேன். தாப்பனாரை இழந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாவும் அத்தாவுமாக இருந்த அம்மாவும் போய்விட்டார்கள். ஓகே கைஸ், எல்லாத்தையும் அம்மாவோ அப்பாவோ இருவருமோ இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் நீங்கள் இந்த உலகத்துலேயும் எப்போவுமே நீங்கள் வறுமையிலும் சரி இம்மையிலும் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம். அஸ்ஸலாமு அலைக்கும்.